Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் உட்பட அதிமுக தொண்டர்களை தற்போது காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டு கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தமிழர் தளபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, விவரங்கள். நிச்சயமாக சையத், தமிழகத்தின் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் நாள்தோறும் அரங்கேறி வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், கஞ்சா போதை பழக்க வழக்கங்களால் அரங்கேறி வரும் குற்ற சம்பவங்களால் இந்த தமிழக மக்கள் இந்த ஸ்டாலின் அரசால் நாள்தோறும் கடும் அவதி அடைந்து வருவது தொடர்கதியாகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த தமிழகத்தையே உலுக்கிய சம்பவமான சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவியை பாலியல் அத்துமீறல் சம்பவத்தை கண்டித்தும் அந்த பாலியல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அந்த திமுக பிரமுகருக்கு உடந்தையாக இருக்கும் நபர்களை கைது செய்ய கூறியும் இன்று தமிழக மக்கள் கேட்கும் ஒரே ஒரு கேள்வியான யார் அந்த சார் என்ற ஒரு கேள்விக்கு பதில் கேட்டும் தற்போது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை அம்மா உணவகம் முன்பு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் அவர்கள் தலைமையில் இந்த நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விருத்தாச்சலம், திட்டக்குடி, புவனகிரி ஆகிய 3 தொகுதிகளிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் தற்போது கலந்து கொண்டுள்ளனர். அதாவது ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பொதுமக்களை வாட்டி வதைத்து வரும் இந்த ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி உட்பட பள்ளிக்கு செல்லும் மாணவிகள், ரோட்டில் நடந்து செல்லும் வயதான மூதாட்டி வரை அனைவருக்கும் அரங்கேறி வரும் அநீதிக்கு காரணமானவர்களை, குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும், கஞ்சா பழக்க வழக்கங்களால் நாள்தோறும் பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை பல்வேறு துன்பங்கள் அனுபவித்து வருவதை கண்டித்தும் அதனை தடுக்க தவறிய இந்த ஸ்டாலின் அரசின் காவல்துறை என்று கூறப்படும் ஏவல் துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது இந்த ஸ்டாலின் அரசின் காவல்துறை வலுக்கட்டாயமாகவும் அராஜகமாகவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் உட்பட அனைவரையும் கைது செய்து, அதாவது இந்த ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறையின் ஓட்டை ஓடிச்சல் பேருந்துகள் மூலமாக தற்போது தனியார் மண்டபத்தில் அடைத்து வருகின்றனர். இதனால் தற்போது விருத்தாச்சலத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சையத், இணைப்பில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.